தலைப்பு: பாதம் கழுவுதல், மறுரூபமாக்கும் சத்தியங்கள். கட்டுரை 3. பாதம் கழுவுதல். ஒருவர் இன்னொருவருக்கு பாதம் கழுவும் ஸ்லாக்கியம். ஆதார வசனம்: யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். வேதாகம காலங்களில் பாதங்களை கழுவும் காரியமானது அடிக்கடி அவசியமானதொன்றாகும். ஏனெனில் இஸ்ரவேலர்கள் ஷூவிற்கு பதிலாக பாதரட்சைகளை அணியும் வழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். பெரும்பாலும் வெறும் காலுடனே வீட்டில் காணப்பட்டனர். ஆகையால் இஸ்ரவேலர்கள் மத்தியில் விருந்தளிப்பவன் தன் விருந்தாளியினுடைய பாதங்கள் கழுவப்படத்தக்கதாக தண்ணீர் வழங்குவது முதலாம் கடமையாக காணப்பட்டது. இக்கடமையினை தவிர்ப்பது என்பது நட்பின்மைக்கான அடையாளமாக பார்க்கப்பட்டது. யூத பல்பொருள் விளக்க புஸ்தகத்தின்படி, என்சைக்ளோபீடியாவின்படி, உணவு உட்கொள்வதற்கு முன்னதாகவும் படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்னதாகவும் பாதங்களை கழுவுவது வழக்கமாக இருந்தது. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கவும். நீண்ட நாட்கள் பாதங்களை கழுவாமல் இருப்பது என்பது துக்கம் அனுசரிப்பதற்கான அடையாளமாகும். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த விஷயத்தில் ஆசாரியர்களுக்கு சட்டங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18-21 வசனங்கள் பிரகாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வெண்கல தகன பலிபீடத்திற்கும் நடுவில் ஒரு வெண்கல தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக அல்லது வெண்கல தகன பலிபீடத்தினை அணுகுவதற்கு முன்னதாக ஆசாரியர்கள் இந்த தண்ணீர் தொட்டியிலிருந்து தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவிக்கொள்ளுவார்கள். இப்படி அவர்கள் அனைத்து விதமான ஆசாரிய அனுசரிப்புகளுக்கு முன்னதாக செய்திட வேண்டும். உரிய ஆயத்தங்கள் இல்லாமல், அதாவது கைகளையும் கால்களையும் கழுவாமல் யாரும் ஓர் ராஜாவையோ அல்லது பிரபுவையோ சந்திக்க அனுமதிக்கப்படாதது போலவே இஸ்ரவேலர்களும், அதிலும் விசேஷமாக ஆசாரியனும் அசுத்தமான நிலையில் தேவனை அணுகக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஆசாரியன் அசுத்தமாய் வந்தால் அவன் மரணத்திற்கு பாத்திரனாய் இருப்பான். பழைய ஏற்பாட்டில் பாதம் கழுவுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விருந்தினர்கள் தங்கள் பாதங்களை கழுவிக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும் வழக்கத்தினை நாம் ஆபிரகாமை சந்திக்க வந்த 3 புருஷர்களின் சம்பவத்தில் பார்க்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள் என்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். இதை போலவே பிற்பாடு ஆபிரகாமின் அண்ணன் மகனாகிய லோத்தும் இவர் குடும்பமும் வாழ்ந்து வந்த சோதோம் பட்டணத்தின் அக்கிரமம் கர்த்தருடைய சன்னதியை எட்டி அதை அழிக்கும்படிக்கு அவர் தூதர்களை அனுப்பி வைத்த போது அப்பட்டணத்திற்கு கடந்து வந்த 2 தேவதூதர்களுக்கு பாதம் கழுவ தண்ணீர் வழங்க லோத் முன் வந்தார். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத் எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 1-21 வரையிலான வசனங்களை பார்க்கவும். மேற்கூறப்பட்டுள்ள சம்பவங்களில் பாதம் கழுவும் காரியமானது அன்பின் ஆவியினை, ஊழியத்தின் ஆவியினை மற்றும் தாழ்மையின் ஆவியினை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. அதாவது மனுஷருடைய இருதயங்களை ஆராய்ந்து அறியும் பரமபிதாவை பிரியப்படுத்திடுவதற்காக விரும்பி பலி செலுத்திடும் ஆவியினை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. புதிய ஏற்பாட்டில் பாதம் கழுவுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஸ்திரீயின் கண்ணீரும் நறுமண தைலமும்
புதிய ஏற்பாட்டில் பாதம் கழுவும் சம்பவமானது லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வரையிலான வசன பகுதிகளில் இடம்பெறுகின்றது. அப்போது சீமோன் எனும் பரிசேயன் இயேசுவை உணவு உண்ணும்படிக்கு தன் இல்லத்திற்கு அழைத்திருந்தார். அவர் பந்தி அமர்ந்திருக்கையில் அப்பட்டணத்தில் பாவியாக வாழ்ந்து வந்த ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நறுமண தைலமுள்ள பரணியுடன் ஆண்டவரிடத்திற்கு வந்தாள். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டிலே பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவனை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38 முதல் 50 வசனங்கள். அன்புக்குரிய நண்பர்களே, இந்த ஸ்திரீ செய்தது போன்று நம்மால் செய்ய முடியுமா? இன்னொரு சம்பவத்தை குறித்து மார்க்கின் சுவிசேஷ பதிவில் லாசருவின் சகோதரியாகிய மரியாளும் கூட இயேசுவின் சிரசில் நறுமண தைலம் ஊற்றினாள் என்று பார்க்கின்றோம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தலையானவரால் அடையாளப்படுத்தப்படும் நம் சகோதர சகோதரிகளுடைய மனங்களை நாம் எப்படி அபிஷேகம் பண்ணிடுவது? அதை நம் சகோதர சகோதரிகள் கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் சகித்துக் கொள்ளும்படிக்கு அவர்கள் பலனடைவதற்காய் நாம் ஜெபம் பண்ணிடுவதன் மூலம் செய்திடலாம். இது மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற நமது வாழ்க்கையின் ஆசையின்படி நமக்கு சம்பவிக்க வேண்டும் என்பதற்காகவும், இன்னுமாக பிதாவுக்கு நாம் அதிகம் பிரியமாய் காணப்பட்டு அவருக்கு சந்தோஷம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் வேண்டி மற்றவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணிட நாம் விரும்புவோம் அல்லவா? அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவரது பூரண அன்பின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுவதை பார்க்கிலும் வேறு எது நமக்கு வேண்டும்? நமது சகோதர சகோதரிகளின் தலையினை அபிஷேகித்தல் என்பது சக அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகள் பரம காரியங்களின் மீது எண்ணங்களில் முழுமையாய் ஆக்கிரமிக்கப்பட்டு காணப்படத்தக்கதாக நாம் உதவிடும் வண்ணமாக பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதலையும், விசுவாசத்தை கட்டியெழுப்பும் கேள்வியினை கேட்பதையும், பாடங்களை குறித்து கலந்துரையாடுவதையும் அல்லது ஆராய்வதையும், கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டியினை போஷிப்பவர்களாயிருப்பதையும் கூட குறிக்கின்றதாயிருக்கும். ஏனென்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள்.
இயேசுவுக்கு இந்த ஸ்திரீ செய்தது போன்று நாம் எவ்வாறு ஒருவர் இன்னொருவரின் பாதங்களை கழுவுவது, இதைப்போல் கிறிஸ்துவுக்குள்ளான நமது சகோதர சகோதரிகளுக்கு நாம் எப்படி உண்மையான விருந்தோம்பலை வெளிப்படுத்துவது? தேவனுடைய ஒவ்வொரு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைக்கும் மேற்கூறிய கேள்விக்கான குறிப்பானது மற்றும் துல்லியமான பதில் என்பது வேறுபட்டதாகவும் அவரவருக்கேற்றதாகவும் காணப்படும். அதாவது, கிறிஸ்துவின் சரீரத்தில் தேவனுக்காய் ஊழியம் புரிய அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தப்படத்தக்கதாக வெவ்வேறு பிரத்யேக தாளந்துகள் அவர்களுக்கு அவரால் அருளப்பட்டிருப்பது போன்றதாகும். ஆனால் தேவனுக்கு ஊழியம் புரிவதற்கென்றுள்ள நம்முடைய தாளந்துகளை நாம் எப்படி புதைத்து போடாமல் பார்த்து கொள்ளலாம்? கிறிஸ்துவுக்குள் தைரியம் கொள்வதன் மூலமும் நம்முடைய ஜீவியங்களிலிருந்து மனுஷருக்கான பயத்தினை ஒழித்து கட்டும்படிக்கு பரமபிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதன் மூலமும் தேவனிடம் பயபக்தி கலந்த பயம், அதாவது தேவனுடைய கண்களுக்கு முன்னிலையில் தவறு செய்யக்கூடாது என்ற பயம் மாத்திரம் கொண்டிருப்பதன் மூலமும் நாம் புதைத்து போடாமல் பார்த்து கொள்ளலாம். நம்மால் முடிந்த மட்டும் கிறிஸ்துவை போலாவதற்கும் மாம்சீக சௌகரிய வட்டத்திலிருந்து வெளியே வருவதன் மூலம் கிறிஸ்துவை போலாகுவதற்கும் ஒருவேளை மனுஷருக்கான பயம் நம்மை தடை பண்ணுகின்றதா? முழுமையான வெளிச்சம் அடைவதற்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டிருந்த பயம் போன்றதொரு கடந்த காலங்களினுடைய தவறுகளை பற்றின பயம் நம்மை தடை பண்ணுகின்றதா? தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளோம், புறக்கணிக்கப்படுவோம், அல்லது ஒதுக்கி வைக்கப்படுவோம், அல்லது பைத்தியம் என்றோ தகுதியில்லாதவன் என்றோ தீவிரவாதி என்றோ பெயர் சூட்டப்படுவோம் என்றுள்ள பயம் நம்மை தடை பண்ணுகின்றதா? இப்படியாக இருக்க வேண்டாம். வழி எனும் தடைவேலியை தாண்டி நாம் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் ஏதேனும் விதத்தில் அல்லது வடிவத்தில் நீதியின் நிமித்தமாய் துன்பப்பட்டு கொண்டிருக்கவில்லை என்றால், இது உங்களால் முடிந்த மட்டும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு 2:21. மரண பரியந்தம் அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் வானத்தின் நட்சத்திர வகுப்பார், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகவும் கலாத்தியர் 3:29 கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர்களாகவும் ரோமர் 8:17 காணப்படுகின்றனர். ஆனாலும் இயேசுவின் பாதங்களை மன வருத்தத்தின் கண்ணீர்களோடும் இயேசுவின் வஸ்திர ஓரங்களை தொடுவதற்கு பாத்திரமாவதினால் தனது பயபக்தியுடன் கூடிய நன்றியின் கண்ணீர்களோடும் கழுவின ஸ்திரீயில் நாம் காண்கிற மன்னிப்பின், மனம் வருந்துதலின் மற்றும் தாழ்மையின் ஆவியினை இந்த அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்கள் மனுஷர் மத்தியில் வெளிப்படுத்தினால் மாத்திரமே சுதந்திரவாளியில் ஆகிடுவார்கள். இந்த ஸ்திரீ ஜனக்கூட்டத்தார் மத்தியிலிருந்து இயேசுவின் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். மேலும் இப்பொழுதோ அவள் அவருக்கு பணிவிடை புரிய வாய்ப்பு பெற்றவளானாள். மேலும் அவர் மூலமாய் தன் பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்பட்டாள். காரணம், அவள் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினதனாலேயே ஆகும். ஒருவேளை பிற்பாடு அவள் தொடர்ந்திருப்பாளானால் அவள் இந்த நிஜமான ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பாள். மேலும் அவளது பயபக்தியுடன் கூடிய பயமானது தனக்கு மீட்பர் வேண்டும் என்ற தேவையினை அடையாளம் கண்டு கொண்டு தேவன் பார்வையில் சரியானதாய் காணப்படுபவற்றை மாத்திரமே செய்ய விரும்பினது. சீமோன் பரிசேயனாய் காணப்பட்டபடியால் இவர் தன்னையே முக்கியமானவராக கருதி இருக்கலாம் மற்றும் இயேசுவை விருந்துக்கு அழைப்பதன் மூலம் அவரை தான் கனப்படுத்துவதாக கருதி இருக்கலாம். தான் இயேசுவுக்கு விருந்தோம்பல் உபச்சாரம் செய்தால் தன்னை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சீமோன் கூச்சப்பட்டாரா அல்லது பயந்தாரா? அதுவும் பொது ஜனங்களால் இழிவானவளாக பார்க்கப்பட்ட ஸ்திரீ தம் அருகே வருவதற்கு அனுமதித்த இந்த இயேசுவுக்கு உபச்சாரம் செய்தால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று சீமோன் கூச்சப்பட்டாரா? சீமோனுடைய மனப்பான்மையானது தற்பெருமை என்று எண்ணுகிறீர்களா? சுயநீதி, வீராப்பு என்று எண்ணுகிறீர்களா? எப்போதேனும் இம்மாதிரியான உணர்வுகளாகிய புளிப்புகளை உள்ளே நுழைய நாம் அனுமதித்திருக்கிறோமா?
கிறிஸ்துவுக்குள்ளான புது சிருஷ்டிகளுக்கு விஷம் போன்று காணப்படும் இவ்வுணர்வுகளை நம் மனங்களினின்று அகற்றிவிட நாம் மரண பரியந்தம், அதுவும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மையே தாழ்த்தினவராகிய தேவனுடைய குமாரன் மீது நமது எண்ணங்களை கவனம் கொள்ள செய்திடுவோமாக. பிலிப்பியர் 2:8. பாதங்களை அபிஷேகித்தல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். யோவான் 12:1 முதல் 3 வரையிலான வசன பகுதியில், பஸ்காவிற்கு 6 நாட்களுக்கு முன்பதாக இயேசு பெத்தானியாவிற்கு வந்தபோது மரியாள் விலையேறப்பெற்ற நலத தைலத்தினால் இயேசுவின் பாதங்களை அபிஷேகித்தாள் என்று பார்க்கின்றோம். மரியாள் இயேசுவின் பாதங்களை துடைப்பதற்கு தனது மயிரினை பயன்படுத்தினதன் மூலம் ஆண்டவருக்கான தனது அன்புடன் கூடிய பக்தியை வெளிப்படுத்தினாள். யூதாசினுடைய உண்மையற்ற வார்த்தைகளானது இந்த விலையேற பெற்ற தைலத்தினை, 1 வருட கூலிக்கு இணையான விலையுள்ள தைலத்தினை மரியாள் பயன்படுத்தினதில் உள்ள அவரது அதிருப்தியினை வெளிப்படுத்தின போதிலும், அவள் தன்னால் முடிந்ததை செய்தாள் என்பதனால் அவளை விட்டுவிடும்படியாக இயேசு கூறினார். இயேசு மரியாளினுடைய செய்கையை மத்தேயு 26:11 முதல் 13 வரையிலான வசனங்களில் பாராட்டியுள்ளார். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் பூமியில் தங்களுக்கு மிகவும் விலையேற பெற்ற சொத்துக்களைப் போன்று ஜீவனோடு காணப்படும் கிறிஸ்துவினுடைய பாத அங்கத்தினர்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை மேற்கூறிய சம்பவம் எத்துணை அருமையாய் விவரிக்கின்றது. இந்த பாத அங்கத்தினர்களில் நாம் கிறிஸ்துவை காண்கிறோம். இவர்கள் தங்களை அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக அறிக்கை பண்ணுகின்றனர். மேலும் இவர்கள் உண்மையான அன்புடன் கூடிய இரக்கத்தின் கிரியைகள் மூலமாகவும் அக்கறையையும் கருணையையும் பொறுமையையும் உதவியினையும் அனுதாபத்தினையும் வெளிப்படுத்துவதன் மூலமாகவும் அந்த அர்ப்பணிப்பிற்கு சாட்சி பகர்கின்றனர். மரியாள் இயேசுவுக்கு செய்தது போன்று இவர்களும் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும்படி நாடுகின்றனர். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மீது அடையாளமான விலையேற பெற்ற தைலங்களை தாராளமாய் ஊற்றுகின்றனர். ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுதல் என்பது வசீகரமான வேலையாக இராதது போன்று, நம் ஒவ்வொருவரின் அபூரணங்களை கவனிக்கையிலும் நமது சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்ய தொடர்ந்து நாடுவதற்கு நமக்கு அதிக அளவிலான அன்பும், பீலியோ அன்பும், அகாப்பே அன்பும் மற்றும் தாழ்மையும் அவசியமாய் இருக்கின்றது என்பது உறுதியே. அனைவருக்கும், அதிலும் விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கும் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக நன்மை செய்ய நாடிடும் விஷயத்தில் நமக்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உள்ள கருத்து வேறுபாடுகளையோ மனஸ்தாபங்களையோ நாம் அனுமதியாமல் இருப்போமாக. கலாத்தியர் 6:10, 1 பேதுரு 3:11, 34 சங்கீதம் 14, மீகா 6:8. சீஷர்களின் பாதங்களை கழுவுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆதி சபையிலுள்ள பரிசுத்தவாட்டிகள் பற்றின குறிப்புகளில் ஒன்று, பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாயிருந்தால் அப்படிப்பட்ட விதவையையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக காணப்படுகின்றது. 1 தீமோத்தேயு 5:10. அக்காலத்தில் பாதம் கழுவுதல் என்பது அவசியமானதாக காணப்பட்டது. ஏனெனில் அது பணிவிடை மற்றும் அன்புள்ள உபசரிப்பிற்கான அர்த்தமாக காணப்பட்டது. பணிவிடை மற்றும் தாழ்மைக்கான இந்த கோட்பாட்டினை விவரித்திடும் விதமாக இயேசு இதே வழக்கத்தினை கடைசி ராபோஜனத்தில் இரவில் பயன்படுத்தினார். இயேசுவினுடைய ஊழியத்தின் இறுதியில் பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக இரவு உணவு பரிமாறப்பட்ட போது இயேசு தம் சீஷர்களின் பாதங்களை கழுவினார். மாபெரும் போதகரும் தங்கள் ஆண்டவருமானவர் இத்தகைய ஒரு காரியம் செய்வதை கண்டபோது சீஷர்கள் ஆச்சரியமடைந்து அமைதியாயிருந்தார்கள். ஆரம்பத்தில்
இயேசு தன் பாதங்களை கழுவ சீமோன் பேதுரு விருப்பப்படவில்லை. தாம் பேதுருவின் பாதங்களை கழுவாவிட்டால் பேதுருவுக்கு தம்மோடு ராஜ்யத்தில் பங்கில்லை என்று ஆண்டவர் சொல்லுவது வரையிலும் பேதுரு விரும்பவில்லை. இப்படி சொன்னபடியால் பேதுரு தன் முழு சரீரமும் கழுவப்படும்படிக்கு விரும்பினார். எனினும் முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் என்று இயேசு சுட்டிக்காட்டினார். அவர்களில் அனைவரும் சுத்தமாயில்லை என்று இயேசு சுட்டிக்காட்டினார். அவர் யூதாசை குறித்தே இப்படி கூறினார். இயேசு சீஷர்களை நோக்கி, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று அறிவுரை வழங்கினார். யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இயேசுவின் இச்செய்கை தாழ்மைக்கான ஓர் உதாரணமாகவும் மற்றும் பிரதான ஸ்தானத்தை அடைவதற்கு வேண்டி போட்டி மனப்பான்மையின் ஆவியினை இன்னமும் உடையவர்களாக காணப்பட்டிருந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் காணப்பட்டது. நமது கர்த்தருடைய பின்னடியார்கள் தாங்கள் ஒருவருக்கொருவர் உதவிட அல்லது ஆறுதல் படுத்திட முடிகிறவர்களாய் இருப்பதற்கு ஏதுவான எந்த ஓர் ஊழியத்தினையும், அது எவ்வளவு கனம் குறைந்த ஊழியமாயிருப்பினும், அதை தவிர்த்து கொள்ளக்கூடாது என்பதே நம்முடைய புரிந்து கொள்ளுதலின் படியான படிப்பினையாகும். இயேசுவின் இந்த பாடமானது யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களில் உள்ள அவரது வார்த்தைகளினால் விவரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார். பெந்தகோஸ்தே நாளில் கிறிஸ்துவின் சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்னரே அவர்கள் சபையின் தூண்களாக காணப்படுவதற்கு ஏதுவான அனைத்து விதங்களிலும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் புரிவதற்குரிய தங்களது மன உறுதியை வெளிப்படுத்த முடிந்தவர்களானார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள், 16-18 வசனங்கள், 33 மற்றும் 38 வசனங்கள். இன்றைய காலங்களில் பாதம் கழுவுதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சீஷர்களுக்கு தாழ்மையின் பாடத்தினையும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்வதற்கு ஏதுவான எந்த ஒரு பணிவிடையையும் கனம் குறைந்ததென எண்ணிவிடாத அளவுக்கு ஒருவரையொருவர் அன்பு கூற வேண்டும் எனும் பாடத்தினையும் கற்றுக் கொடுத்த ஆண்டவரினால் உதாரணமாய் செய்யப்பட்ட பாதம் கழுவும் வேலையினை நாமும் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்திடும் காரியம் வருகையில் மகிழ்ச்சியோடு செய்வோமாக. சகோதரர் சார்லஸ் டி ரசல், பிப்ளிக்கல் எக்ஸ்போசிட்டரி 1. கீழே 1932ஆம் வருஷத்தின் வேதமானவர்களுடைய மறு ஒன்று சேர்தலின் மாநாட்டின் பதிவில் சகோதரர் மேக்னுசன் அவர்களின் சில உற்சாகமளிக்கும் வார்த்தைகள் பின்வருமாறு: நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புபவைகளின் விஷயத்திற்கும் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புபவைகளின் விஷயத்திற்கும் நாம் ஒருவேளை வரையறையை வைப்போமே ஆனால், நமது கர்த்தரும் நமது உயிர்த்தெழுதலின் போது வரையறைக்குட்பட்ட திராணியுள்ள திறன்களுள்ள சரீரம் ஒன்றை நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் திவ்ய சரீரமானது நமக்கு பொருத்தமானதாய் இராது. ஏனெனில் திவ்ய சரீரத்திற்கு வரையறையற்ற திறன்கள் உண்டு. நமது ஆண்டவருடைய சாந்தமுள்ள தாழ்மையான மற்றும் அன்பின் ஆவியினை வெளிப்படுத்திடுவதற்கு பல்லாயிரம் வாய்ப்புகள் காணப்படுகின்றன. தேவனுடைய உக்கிரானக்காரர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் காணப்படும் நாம் நமக்கே ஊழியமும் பணிவிடையும் செய்து கொண்டிருக்க கூடாது. நம்மையே அதிகமாக பேணிக் கொண்டிருக்க கூடாது. மாறாக மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்று கூறினவரின் அடிச்சுவடுகளில் நாம் நடக்க வேண்டும் என்பதை நினைவில் கொண்டு நாம் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்வது நமது கடமையாகும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரீப்ரிண்ட் நம்பர் 1101 சகோதரர் ரசல் அவர்கள் எழுதியுள்ளதாவது: விசுவாச வீட்டாரில் உள்ள யாரொருவரையாவது உபசரிப்பது என்பது உண்மையில் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்ற நமது ஆண்டவருடைய அறிவுரையை நிறைவேற்றுவதாகும். ஆனாலும் இந்த பாக்கியமான பணிவிடையினை அளவுக்கு மீறி செய்யவோ
கூடுகைகளினுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தினை தவிர்த்து கொள்ளவோ எவருமே அனுமதிக்கப்படக்கூடாது. இதற்காக, அதாவது வருகை தந்திருப்பவர்களும் உபசரிப்பவர்களுமாகிய இருவருமே ஆவிக்குரிய உணவினை உட்கொள்ளும் பிரதானமான விருந்தில் பங்கெடுக்கத்தக்கதாக மிகவும் எளிமையான ஏற்பாடுகளை செய்திட அனைவருக்கும் வலியுறுத்தப்படுகின்றது. இத்தகைய எளிமையான ஏற்பாடுகளில் பங்கெடுப்பதற்குரிய அன்புடன் கூடிய வரவேற்பை எதிர்பார்த்து வாருங்கள். முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாகும்படிக்கு மற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் என்றுள்ள நமது அன்புள்ள வாஞ்சையில் நாம் ஒருவர் இன்னொருவருக்கு செய்திடும் பாதம் கழுவுதலானது பின் வருபவைகளை உள்ளடக்கலாம். மேல் வீட்டறையில் இயேசு தம் சீஷர்களுக்கு பணிவிடை செய்தது போன்று கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களுடன் அன்புடன் கூடிய ஐக்கியத்தினை கொண்டிருப்பதற்கு வாஞ்சித்தல் மற்றும் இவ்வைக்கியத்தினை தக்க வைத்துக் கொள்ளுதல். நமது கர்த்தராம் இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்துள்ள ஜெபத்தில் கற்றுத்தந்தது போன்று ஒருவர் இன்னொருவருக்காய் ஜெபித்தல். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தினை போராடுவதற்கும் இன்னுமாக பரத்திற்குரிய காரியங்கள் மீது நோக்கமாயிருப்பதன் மூலம் மனங்களை புதிதாக்கிக் கொள்ளுவதன் வாயிலாக புதிய ஜீவனில் மறுரூபம் அடைவதற்கும் என்று ஒருவர் இன்னொருவரை ஊக்குவித்தல். உதாரணத்திற்கு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சபையார் மத்தியிலும் நாம் அடிக்கடி ஐக்கியம் அல்லது தொடர்பு கொண்டிருப்பவர்கள் மத்தியிலும் நாம் ஒருவேளை ஒருவர் இன்னொருவரின் ஆவிக்குரிய வளர்ச்சியினையும் முன்னேற்றத்தினையும் ஊக்குவிப்பதில் உற்சாகமாய் பங்காற்றுபவர்களாக இருப்போமே ஆனால் நமக்கு நன்மை பயக்கும் விதத்தில் உள்ள சில தன்மைகளை, இயல்புகளை அல்லது ஆற்றல்களை நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் பெற்றிருப்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடிபவர்களாயிருப்போம். இதுபோல நாமும் அவர்களுக்கு எவ்விதத்தில் உதவியாய் இருக்க முடியும் எனும் விஷயத்தில் விழிப்புடன் காணப்பட வேண்டும். சபை ஊழியங்களுக்கு மனமுவந்து முன்வருதல், சந்திக்க நேரிடுபவர்களுக்கு தெய்வீக திட்டம் பற்றின புத்தகத்தையோ அல்லது சிறு புத்தகத்தையோ வழங்குதல், எல்லா மனுஷர்களுடனான ஒவ்வொரு சம்பாஷணையிலும் சத்தியத்தினை குறித்து சாட்சி பகர்தல், போக்குவரத்து உதவியினை செய்தல், இமெயிலின் மூலமாக அதாவது மின்னஞ்சலின் வாயிலாக ஆறுதலின் செய்திகளை எழுதி அனுப்புதல், சத்தியத்தின் புஸ்தகங்களை அல்லது ஒளிநாடாக்களை பகிர்ந்து கொள்ளுதல், தட்டச்சு செய்தல் அதாவது டைப்பிங் மற்றும் அச்சு பிழைத்திருத்தம் செய்தல், சாட்சி கூட்டங்களில் சாட்சி பகர்தல், தொலைபேசி அல்லது கூட்டு தொலைபேசி உரையாடல், கான்ஃபரன்ஸ் கால் முதலியவைகள் வாயிலாக சங்கீதங்களை, கீர்த்தனங்களை மற்றும் வேத வாக்கியங்களை பகிர்ந்து கொள்ளுதல், வேத பாட மாத இதழ்களின் கட்டுரைகளை அல்லது எழுதப்பட்டுள்ள கவிதைகளை பகிர்ந்து கொள்ளுதல், பக்தி விருத்திக்கு ஏதுவான ஆவிக்குரிய புத்தகங்கள் முதலானவைகள் அடங்கிய உற்சாகமூட்டும் சிறு பொட்டலங்களை அனுப்பி வைத்தல், பயனுள்ள புஸ்தகம் முதலானவைகளை உலகெங்கும் காணப்படும் நமது சகோதர சகோதரிகளுக்கு, உதாரணத்திற்கு ஆப்பிரிக்கா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு அனுப்பி வைத்தல், வியாதிப்பட்டிருப்பவர்களுக்காகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்காகவும் அல்லது தனிமையாகவும் காணப்படும் சகோதர சகோதரிகளை சந்திக்க செல்லுதல், உங்கள் சொந்த பிள்ளைகளோடு குடும்பத்தினரோடு காலையிலும் மாலையிலும் வேத வாக்கியங்களை வாசித்தல். ஒருவேளை உங்களுக்கு தோட்டம் இருந்தால் உங்களது தோட்டத்தின் விளைச்சலில் உள்ள சிலவற்றை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுதல், தொலைபேசி இணையதளம் வாயிலாக மற்றவர்களுடன் காலை மன்னா அல்லது இரவின் கீதங்களாகிய அனுதின தியானங்களை பகிர்ந்து கொள்ளுதல், 1 அல்லது 2 பக்கங்களை உடைய சத்திய சாட்சியின் விளம்பரங்களை கைப்பிரதிகளை தயார் செய்து பொதுஜனங்கள் மத்தியில் குடும்பத்தினர் சேர்ந்து விநியோகித்தல், பேரங்காடிகளிலும் பலகடை அங்காடிகளிலும் சிறப்பங்காடிகளிலும் உள்ள மேஜைகளிலும் இருக்கைகளிலும் கைப்பிரதிகளை உங்கள் பிள்ளைகள் வைக்கத்தக்கதாக உதவுதல், உலகிற்கு நம்பிக்கை அளிப்பதற்கு வருகின்ற தேவனுடைய மகிமையான ராஜ்யம் குறித்து யாராகிலும் அறிந்து கொள்ளத்தக்கதாக சத்தியத்தின் சிறு புத்தகங்களை நாம் ஏதேனும் ரசீதுகளை வழங்குகையில் கூடவே அனுப்பி வைத்தல், மாநாடுகளில் சத்தியத்தின் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ள மேஜைகளை ஒழுங்குபடுத்திட உதவுவதற்கு முன்வருதல், சபையாரின் பாடற் குழுவினை ஒருங்கிணைத்தல்,
வாராந்திர வேதாகம ஆராய்ச்சி வகுப்பிற்கென உங்களது இல்லங்களை திறந்து கொடுத்தல், மற்றவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருகையில் கிறிஸ்துவை பற்றி ஞாபகம் வரத்தக்கதாக மின்னஞ்சல் கடிதங்களை எழுதி அனுப்பி வைக்கையில் இறுதி வேத வாக்கியங்களை எழுதி அனுப்புதல், வலைதளங்கள், வெப்சைட்டை பெற்றிருக்கும் சகோதர சகோதரிகளிடம் சத்தியத்திற்கு சாட்சி பகரும் பிரயாசங்களில் உங்களது திறமைகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்று கேட்டுக்கொள்ளுதல், மூப்பர்கள் சபை கூட்டங்களை ஆயத்தம் செய்கையில் எவ்விதத்தில் அவர்களுக்கு உதவுவதன் மூலம் அவர்களது சுமையினை இலகுவாக்கிடலாம் என்று அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுதல், சத்தியம் சார்ந்த ஏதேனும் ஊழியங்களுக்காய் பணம் சேர்க்கும் விதத்தில் விற்பதற்காகவோ அல்லது அன்பளிப்புக்காகவோ உற்சாகமூட்டும் ஆவிக்குரிய வார்த்தைகளை நினைப்பூட்டும் சீட்டுகளாகவும் கொடுக்கப்படுவதற்காகவோ வேண்டி புஸ்தக பக்க அடையாள சீட்டுக்களை புக்மார்க்ஸை தயார் செய்தல், ஞாயிறு பள்ளி பாடங்களையும் குழந்தைகளுக்கான மாநாட்டின் பாடங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கென உங்களது நேரங்களை செலவிடுதல், சபையில் கூடுகைகளின் இடையே விடப்படும் இடைவேளைகளில் புரிந்து கொள்ளுதலில் சிரமப்படும் சிலர் அருகே உட்கார்ந்து வேத வாக்கியங்களையும் வேத வாக்கிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுதல், ஆராய்ச்சி வகுப்புகளுக்கு ஆயத்தமாய் வருதல், அனுபவமிக்க அறிவுரையாளராக உங்களுக்கு காணப்பட முடிகின்ற இன்னுமாக வேத ஆராய்ச்சிகள், கேள்வி பதில், மின்னஞ்சல் வகுப்புகள் முதலியவற்றை செய்கின்ற மூப்பரை கண்டு கொள்ளுதல், இருசக்கர வண்டியில் சாட்சி பகர பிரயாணிக்கையில் குழந்தைகளை எடுத்து செல்லுதல், நாம் ஒவ்வொருவரும் சரீரத்தினுடைய பக்தி விருத்திக்கென்று செய்திட கொடுத்திட ஏதோ சிலவற்றை பெற்றிருப்போம் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது சபையின் வகுப்புகளில் நமது பங்கினை ஆற்றுவதிலும், மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதிலும், நமது பங்கினை ஆற்றுவதிலும், இன்னுமாக மறுரூபமடைந்து வரும் காரியத்திற்குள் கடந்து போய் கொண்டிருக்கும் யாரோ ஒருவருக்கு, அதாவது விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருப்பதிலுள்ள நமது பங்கினை ஆற்றுவதிலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஒருவர் இன்னொருவரின் பாதங்களை கழுவுவதில் உண்மையாய் இருப்போமாக. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். மத்தேயு 10:39. ஆமேன். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி தமிழாக்கம். நன்றி. சகோதரர் ஹோமர் மோண்டேக் அவர்களது பாதம் கழுவும் ஸ்லாக்கியம் எனும் ஹெரால்ட் ஆஃப் கிறிஸ்ட் கிங்டம் இதழினுடைய மார்ச் ஏப்ரல் 1998 கட்டுரைக்காய் நன்றி தெரிவிக்கின்றோம். சகோதரர் சார்லஸ் டி ரசல் அவர்களின் பிப்ளிக்கல் எக்ஸ்போஸ்ட்ரி 1 இன் பதிவுகளுக்காய் நன்றி தெரிவிக்கின்றோம். சகோதரர் ஆஸ்கர் மேக்னுசன் அவர்களின் 1932 வருஷத்தினுடைய பைபிள் ஸ்டூடெண்ட் ரீயூனியன் கன்வென்ஷன் ரிப்போர்ட்டில் இடம்பெறும் கட்டுரையினுடைய பதிவுகளுக்காய் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆமேன். இத்துடன் பாதம் கழுவுதல் எனும் புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.